ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்க நிற்கிறேன்னு சொன்னால் பம்பலப்பட்டியில் தான். இந்த எம்சி திறந்த பிறகு உள்ளே போய் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. முதல்ல எம்சி வேலை நடந்து கொண்டு கேட்கல போனால் அந்த நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெர்மிஷன் கிடைக்கல உள்ளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ உள்ள கேமராவோட ஓனா தானே பிரச்சனை. நாங்கள் போய் ஃபோனால் சும்மா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து எடுக்கக்கூடிய வீடியோக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம், வந்துட்டு போட்டு விடுவோம். ஓகே, இப்போ நான் எம்சி பக்கம்லாம் நிற்கிறேன் யூனிட்டி பிளாஸால். எம்சி வேறங்க இதே மாதிரி இந்த பில் போர்டு எல்லாம் செஞ்சு நல்ல வடிவா வந்துருக்கு. இப்ப வெளியில நல்ல தோட்டம் எல்லாம் மாத்தி வித்தியாசமா இருக்கு. உள்ள போய் பார்ப்போம் இன்னும் அப்படியே இருக்கா இல்லாட்டி புதுசா ஏதாவது இருக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு எம்சியை வெளியில காட்டுறேன் இப்போ எப்படி இருக்கிறது. இதுல கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் இந்த டிஸ்பிளே போட்டிருக்காங்க. யூனிட்டி பிளாஸா ஃபுல்லா போட்டிருக்காங்க. நானும் கண்ணால இப்பதான் எம்சி பக்கம் பாறேன். லைட்டா மழை தூரம் ஒலிக்கிடுது. தியேட்டர் எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசா கட்டிட்டாண்டாங்கன்னா இப்போ உள்ளுக்கு போய் பார்க்கணும். ஆனா தியேட்டர் படத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும் தியேட்டர் என்ன மாதிரி செட்டப் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. மேல போய் சும்மா எல்லாத்தையும் பார்ப்போம் என்னென்ன கடைகள் இருக்கு என்ன மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு இடங்களையும் ஐ லவ் கொழும்பு அந்த மாதிரி ஐ லவ் சிஎம்பி அப்படி எல்லாம் வச்சு பாருங்க. அதே மாதிரி இங்க எம்சிஎன் இருக்கு. இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் உண்டு. மஜஸ்டிக் சிட்டி லோகோ முந்தி அங்கே மற்ற பக்கம் இருந்தது, இங்கே மாத்திட்டாங்க. ஓகே, இனி நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் எம்சி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க வீடியோக்குள்ள போ. ஃபுல்லாக மாறிட்டு உள்ள கடைகள் ஒரு சில கடைகள் இருந்தது அப்படியே இருக்கு. இது முதல் இருந்த கடை அப்படியே இருக்கு. மற்ற கடைகள் என்ன மாதிரி என்ன மேலே போய் பார்த்த வேண்டாம் தெரியும். கேஎஃப்சி முதல் அங்கால கீழே இருந்தது, இப்போ இதில் இருக்கு. இது திருத்த வலிக்கிறீங்களே கேஎஃப்சி இங்கால மாறிட்டு அங்கால காகில் ஸ்போர்ட் சிட்டி இருந்தது காணையில் இந்தியாவில் மாற்றிட்டாங்க. காகில் ஸ்போர்ட் சிட்டி கேஎஃப்சி இருந்தது. இந்த இடத்துல முதல்ல ஒரு குளம் மாதிரி எல்லாம் இருந்து மீன் எல்லாம் விட்டு வச்சிருந்தது. இப்போ அது ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. மேலே போய் பார்ப்போம். எஸ்கலேட்டரில் போகலாம், ஆனால் அதோட இதால் போய் ஒரு நல்லா இருக்கும். கனகாலத்துக்கு இப்போ இங்கே வரேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்கும். கடைசியாக அந்த வீடியோ எடுக்கிற டைம் வழியில் வந்து நின்றுட்டு பார்த்துட்டு போனது. ஏன்னா உள்ள கடைகள் எல்லாம் கூட்டாக இருந்தது. ஒரு வருஷம் இல்லை, ஒரு 8 மாதம் இருக்க வேண்டியது. இப்போ ஒரு 6 மாதம், முதல்ல ஒரு 2 மாதம். இங்கே கடைகள் அதே கடைகள் தான் இருக்கு. மேலே அந்த கேமரா டோட் இருக்கிறது. இங்கால யூஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் அதெல்லாம் வாங்குற கடை, சப்பாத்து கடை, மணிக்கூட்டு கடை அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. பேக் கடைகள் இருக்கு. நாற்பது ஆஃபர் போய்கொண்டிருக்கு. இப்போ 40, சிலதுக்கு 50 ஆஃபர் எல்லாம் போய்கொண்டிருக்கு. சில கடைகள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக முடியலை. இது எனக்கு பிடிச்ச ஒரு கடை, இந்த டாய்ஸ். நான் இப்படி ஒரு 2 கார் எடுத்து வச்சிருக்கிறேன், யூடியூப் பெருமானத்தில் வாங்கிய. இதெல்லாம் நல்லா இருக்கும் வந்து பார்த்துட்டு போகிறது. நான் இந்த மாதிரி கார்கள் ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன். இதோட ஒரு சின்ன ஒன்று, ஒரு பெருசு. ஒரு எந்தளவு சைஸ்ண்டா இது இந்தளவு சைஸுக்கு ஒரு காரும் இப்படி ஒரு காரும் வேண்டி வச்சிருக்கேன். இது எனக்கு பிடிச்ச ஏரியா. எனக்கு இல்லை, நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஏரியா தான்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் இருந்த கடைகள் அப்படியே தான் வந்திருக்கு. இப்போ இடையக்குள்ள திருத்துற நேரம் எல்லா கடையும் க்ளோஸ்டாக இருந்தது, சாமான் ஒன்றும் இல்லாமல். இப்போ திருத்தி முடிச்ச அப்புறம் எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வராங்க. இன்னுமே சில கடைகள் திறக்கப்படாமல் தான் இருக்கு, இல்லாட்டியே ஆக்கள் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்களா அந்த தெரியல. நீங்கள் உங்களோட பிராண்டை இங்கே கொண்டு வர போறீங்கன்னா வந்து கேட்டு பார்க்கலாம். மேலே தியேட்டர் பக்கம் போய் பார்ப்போம். எல்லாம் தியேட்டர்லாம் நல்ல பெரிய திருத்த வேலையெல்லாம் செஞ்சது, மற்றதெல்லாம் சும்மா பெயிண்ட் அடித்து அந்த டிசைனர் மாத்திரமா இருக்கு. எது மாறிச்சோ இல்லையா, இன்னும் அந்த எஸ்கலேட்டர் வேலை செய்யவே இல்லை, அது மட்டும் மாறாமலே இருக்கு. மேலே வந்துடுறாங்க, மேலே படத்துக்கு ஏதோ ஈவெண்ட் ஒன்று நடக்க போது போல. தியேட்டர் ஓரளவுக்கு இங்கே வெளிப்பக்கம் ஃபுல்லாக மாற்றிக்கிறாங்க, உள்ளுக்கு தியேட்டர் மாற்றிருக்கிறாங்களான்னு தான் தெரியல. அது ஒரு படத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும். வெளியில இருந்து பார்க்க ஆகாவுக்கு வந்து உள்ளுக்கு எல்லாம் மாறி இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் உள்ளுக்கு பெருசாக இந்த டிசைனும் பெயிண்ட்டும் தான் கூட மாறி இருக்குது. இந்த கடைகள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. மேலே தியேட்டரை இவ்வளோ போய் பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி இருக்குது. இல்லை முந்தி கூல் பிளானட் இருக்கே நினைக்கிறேன், இப்போ கூல் பிளானட் வந்துருக்கு. அந்த ஒரு கொஞ்சம் புது கடையெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள. முந்தி என்னன்னா சப்பாத்து வாங்குறேன்டா எம்சிக்கு வர்றதுன்னா இந்த நல்ல சப்பாத்துனா ஃபர்ஸ்ட் காப்பி இங்கே இருக்கும். இப்போ இங்கே பார்த்து வாங்கிட்டு கொண்டு அந்த கீழ் பேசுறது அதாவது தச்சு விட்டோம்னு சொன்னால் கனகாலத்துக்கு பாவிக்கும். சில அது சப்பாத்து வாங்கிக்கல பார்த்து வாங்கணும், இந்த சாஃப்ட் பேஸாக இருக்கிறத பார்த்து வாங்கினா தான் நல்ல. இதில் இருந்த கடையில் அப்படியே அதே ஓர்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன், பெருசாக மாற்ற வேண்டியில்லை. எம்சிக்கு வந்துட்டு கீழே ஃபுட் கோர்ட் காட்டாமல் போனால் என்னென்னு வாங்க கீழே போய் ஃபுட் கோர்ட்டை பார்ப்போம். இப்போ புது கடை ஆனால் எம்சி மேலே திருத்தப்பட்டு கொண்டு கேட்கலையும் ஃபுட் கோர்ட் கீழே இயங்கி கொண்டு தான் இருந்தது. நான் நினைக்கிறேன் கடையில் ஒரு மாற்றமே இருக்காது, கீழே அப்படியே தான் இருக்கு. ஃப்ரோசன் இது புதுசாக வந்திருக்கு நினைக்கிறேன், ஃப்ரோசன். மற்றது எல்லாமே வந்து பழைய கடையெல்லாம். சாப்பாடுகள் எல்லாம் முந்தி இருந்த மாதிரியே இருக்கு, விலையும் அப்படியே இருக்கு. விலை கொஞ்சம் குறைஞ்சிருந்தா இங்க நல்லா இருக்கு. எல்லா கடையும் அப்படியே இருக்கு. இந்த இடத்துல முதல் ஹெமீடியா இருந்தது, இப்போ இந்த இடத்துல மூஸ் க்ளோதிங் கம்பெனி வரப்போகுது போல. அது செஞ்சு கொண்டு இருக்கு, நம்ம அது திறக்க விட்டு தான் வந்து பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.